12 ராசிகள் இருந்தாலுமே, இந்த வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டு. நல்லா பயன்படுத்துங்க. வாழ்க்கையில உங்கள வளமான நிலைக்கு உங்கள கொண்டு போறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு ஆண்டா, அடித்தளம் அமைக்கக்கூடிய ஆண்டா இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போது. என்ன இவ்வளோ தூரம் சொல்றாப்டி, அவ்வளோ தூரம் நடக்க போதா அப்படின்னா, உள்ளபடியே கோச்சாரப்படி கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமா இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். காரணங்கள் 2 விஷயங்கள் இருக்கு. மெயினான காரணங்கள். அதாவது முதன்மையான காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய மீன ராசியுடைய அதிபதி யாரு அப்படின்னா வியாழன். வியாழன் அதாவது முழு சுப கிரகம் அவர்தான். அவர் வந்து 2026ஆம் ஆண்டுல மிட்ல உச்சம் பெற போறாரு. அதாவது முழு பலம் அடைய போறாரு. அப்படின்னா, உங்க ராசிநாதன் முழு பலம் பெறுறாரு அப்படின்னா, நீங்களே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆளா மாறுறீங்கன்னு அர்த்தம். அதாவது சாதாரண மனிதரா இருந்தா ஒரு ஹல்க் மாரி மாறப் போறீங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆக போறீங்க. ஸோ உங்களுக்கு யான பலம் கூட போகுது. உங்க ராசிநாதன் முழு பலம் பெறுறாரு. கடக ராசியில தன்னோட நட்பு வீடு யோகஸ்தானம். அது உங்களுக்கு வந்து சொன்ன மாரி உங்களோட யோகஸ்தானமும் கூட. கடகராசி அப்படின்றது. யோகஸ்தானம் அப்படின்றது உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்த குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த இடத்துல வந்து தான் குரு வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்க வர்றாரு. நீங்க அதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அந்த இடத்துக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நீங்க வந்து உங்களுடைய பவர எடுத்துக்க போறீங்க அப்படின்ற மாரி நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் முழு பலத்தோட நீங்க திரும்பி உங்கள இது நாள் வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் சங்கடப்படுத்துச்சோ, அதுல எல்லாம் நீங்க வந்து ஒரு ஒரு எல்லாராலும் புகழப்படக்கூடிய நபரா மாறப் போறீங்க.